நெஞ்சு பொறுக்குதில்லையே எனும் பெயரில் இயக்குநர் பாக்யராஜ் கூறியுள்ள தகவல் பொய்யானது என கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விளக்கமளித்துள்ளார். இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் தனது எக்ஸ் வலைதளத்தில் நெஞ்சு பொறுக்குதில்லையே எனும் பெயரில் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் மேட்டுப்பாளையம் பத்ரகாளியம்மன் கோயில் அருகே அம்பரம்பாளையம் ஆற்றில் குளிக்க வருவோரை சிலர் தண்ணீரில் மூழ்கடித்துக் கொள்வதாகவும் அவர்களின் உடல்களை மீட்க பணம் பெறுவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவிய நிலையில் அது குறித்து கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் விளக்கமளித்துள்ளார். அதில் பாக்யராஜின் குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது எனவும் பத்ரகாளியம்மன் கோயில் அருகே உள்ள ஆற்றுப்பகுதியில் 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் எவ்வித உயிரிழப்பும் நடைபெறவே இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேட்டுப்பாளையம் உயிர்காக்கும் காவல்படை உருவாக்கப்பட்டதை அடுத்து கடந்த ஆண்டு பவானி ஆற்றில் மூழ்கி உயிரிழப்போரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வதந்தியை உருவாக்குவதும் பரப்புவதும் குற்றச்செயல் என்றும் கூறியுள்ளார். 5 நிமிஷம் எல்லாம் உள்ளே இருக்கும்போது எனக்கே சொல்லல் நான் மாட்டினேன் என்ன ஆகிறது அப்படின்னா கெஞ்சி கூத்தாடி 1000 ரூபான்னு சொல்லி அப்புறம் முடியாது அதனால அப்படின்னு சொல்லி